அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2024 குரு பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய வந்து தேடி சேரும். 2024 குரு பயிற்சி துலாம் ராசிக்கு அற்புதமாக இருக்கு. இந்த 2 நல்ல விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் 2 நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அதில் முதல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத பணவரவு. பணம் எப்படி இருந்து வரும்னே தெரியாது, அந்த அளவு பண வரவு அதிகரிக்கும். 2வது நல்ல விஷயம், நண்பர்கள்ட்ட இருந்து உதவி. இந்த நண்பர்களிட இருந்து அந்த உதவி வந்து நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. இந்த 2 நல்ல விஷயங்களும் கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படும். இதில் முக்கியமாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த 3 விஷயத்த கட்டாயமாக இந்த 1.5 ஆண்டு காலங்கள், அதாவது ஓராண்டு காலங்கள், மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் கவனிக்கக்கூடியது குழந்தைகளுடைய உடல் நலம். 2வது விஷயம், டேக்ஸ் கட்டாமல் இருந்தால் கட்டிடணும், இல்லை அரசாங்க பதிவில் ஏதாவது கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கட்டணும். 3வது தாய் தந்தையோட உடல்நலம். இந்த 3 விஷயத்தையுமே பார்த்தா மட்டும் போதும். துலாம் ராசிக்காரங்க வேறு எந்த விஷயத்தையும் பார்க்க தேவையில்ல. அவங்களுக்கு எல்லாமே குடும்பத்தில் மகிழ்ச்சி கட்டாயமாக இருக்கும். தனவரவு அதிகமாக இருந்தாலே மகிழ்ச்சி இருக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. உங்கள் தொழிலையும் முன்னேற்றங்களை நீங்கள் படிப்படியாக பார்க்கலாம். இன்னும் 3 மாதத்தில் உங்களுக்கு தொழிலானது முன்னேறி நல்ல ஒரு நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்புலையும் வந்து உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. துலாம் ராசிக்காரர்கள் வந்து கோவிலுக்கு பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. பஞ்சாமிர்தம் சொல்லக்கூடிய இந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும். மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். முக்கியமாக பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்துக்கு சென்று நான் சொன்ன மாதிரி பஞ்சாமிர்தத்துக்கு தேவையான தேன், அந்த பழங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இனிப்பாக அமையறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். வியாழக்கிழமை தோறும் நீங்கள் நரசிம்மர் ஆலயத்துக்கு சென்று வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கும் சென்று மஞ்சள், குங்குமம், அபிஷேகத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுங்க. இந்த அபிஷேகத்துக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து உங்களால், ஏழை குழந்தைகள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. புத்தகம் வாங்கி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம். ஏழை குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க. அவங்க மன மகிழ்வாக்குள்ள உங்கள் வாழ்க்கையும் உயரும், உங்கள் வாழ்க்கையோட தரமும் அதிகரிக்கும், கடவுளோட அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்சது ஒரு 10 ரூபா கூட உங்களால் முடியுமா, அந்த 10 ரூபாய்க்கு ஒரு பெண்ணு வாங்கி ஒரு குழந்தை கொடுங்க. அது ரொம்ப ஒரு நல்ல பயனை உங்களுக்கு தரும். வேறு நீங்கள் எந்த பரிகாரமும் பண்ண தேவையில்ல, இதை மட்டும் பண்ணாலே போதும். இன்னொரு நல்ல பதிவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.